வணக்கம், நான் உங்கள் ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 16 என்ன நாள்? ஹாப்பி பாண்டா டே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஷியாவில் இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸில் இன்டர்நேஷ்னல் பாண்டா டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து இதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பயங்கரமான சிம்பிள் பாண்டா அப்படின்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெஷரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சைனாவில். ஸோ இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்சோட வேர்டு பாண்டா தான் இங்கிலீஷில் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1800 ஒரு இத்தனாலஜிஸ்ட், ஒரு இனவியாளர் ரைன் ஹாட்டன் ஹாட்சன், அவர் தான் பார்த்தீங்கன்னா நேபாள் வேர்டு நிகல்யா பாண்யா. ஸோ இந்த வேர்டு தான் மருவி பாண்டான்னு சொல்லப்படுகிறது. நிகல்யா பாண்யா அப்படின்னா நேபாளில் பேம்பு ஈட்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் காலப்போக்கில் பாண்டா அப்படின்னு வந்ததா சொல்லப்படுகிறது. ஸோ பாண்டாவில் 2 வகை இருக்கு, ரெட் பாண்டா, ஜெயண்ட் பாண்டா. ஸோ இந்த 2 வகைகள் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து சில கண்ட்ரீஸில் தான் இருக்கு. நாள் உருவாக்குனதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். பாண்டா ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த நேஷனல் பாண்டா டே உருவானதாக சொல்கிறாங்க. எந்தெந்த ஜூவில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அந்த இமேஜ் இதில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. பாண்டாவை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 18 months வரைக்கும் அது அம்மா கூடயே இருக்கும் அப்படின்றாங்க. பல்லு பார்த்தீங்கன்னா 22 டீத்லேருந்து பெருசாகும் போது 40 பற்கள் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனீஸில் இருந்த ஒரு ஹே யுவா அப்படின்ற பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி பாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலே அதிகமான சர்ச் பண்ணப்பட்ட அழகான பாண்டானா அந்த ஹே யுவா. சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட ஹே யுவா பாண்டாவோட இமேஜ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஜாங் ஹெமின், இவர் தான் ஃபாதர் ஆஃப் பாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சீஃப் ஆஃப் ஒலாங் நேஷன் ரிசர்வ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லிங் லிங் ஜிங் ஜிங், ஒரு சுவாரஸ்யமான பாண்டா கதை பாருங்க. ஸோ 1972 சைனாக்கு வந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் நிக்சன் வந்திருக்கும் போது அங்கே உள்ள பாண்டாவை பார்த்து ரசித்ததா சொல்லப்படுகிறது. அதனால சைனா வந்து அந்த அமெரிக்காவுக்கு ஒரு கிஃப்டா இந்த லிங் லிங் ஜிங் ஜிங் ஜோடியான அந்த பாண்டாவை அவங்க கிஃப்டா கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட்ஸை அந்த பாண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்க ஜூவில் வச்சு வளர்த்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 குட்டிங்க போட்டிருக்கு, 5 கப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே வந்து சர்வைவல் ஆகலை. எந்த 5 குட்டியுமே வாழாமல் போயிடுச்சு துரதிருஷ்டமாக. இந்த 2 ஜிங் ஜிங் லிங் லிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலையும் 28 வயசுலையும் கிட்னி ஃபெயிலியரில் ஒரு பாண்டாவும் ஹார்ட் அட்டாக்ல ஒரு பாண்டாவும் செத்ததாக சொல்லப்படுகிறது. சைனாவை விட்டு வெளியில் 20 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த 2 பாண்டா அப்படின்னா இதுதான் சொல்லுவாங்க. பாண்டாஸோட ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான கதை இதுன்னு சொல்லலாம். பாண்டாவை பார்த்தீங்கன்னா ஆண் பாண்டாஸை வந்து பேர்னும், பெண் பாண்டாஸை வந்து சாவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங் லிங் அண்ட் ஜிங் ஜிங் பாண்டாஸோட இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மூங்கில் காடில் தான் வாழும் அப்படின்றாங்க. ஸோ அதோட சாப்பாடே பார்த்தீங்கன்னா மூங்கில் கிளைகளும் மூங்கிலோட மரங்களோட அந்த இலைகளை தான் சாப்பிடும் அப்படின்றாங்க. 99% வந்து இந்த மூங்கில் இலைகள் மூங்கில் மரங்களோட கிளைகளை தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆய்வு தெரிவிக்குது. 18 hours கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாண்டாவும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பூப்பப், எப்போ பார்த்தாலும் வந்து நிறைய ஃபாரின்லலாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. யுவர் பாண்டா ஜஸ்ட் டிட் அ பூப் அப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதோட முக்கியத்துவம் வந்து சைனாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸில் சிக்கிம் அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் பாண்டா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்மஜா நாயுடு ஹிமாலயன் ஜுவாலஜிக்கல் பார்க், இந்த இடத்துல தான் இந்தியாவில் வந்து இந்த ஜூவில் தான் பாண்டா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ஸோ பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா 50 to 56% வந்து ட்வின்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் வந்து ஒரு 15 to 20 years தான் வாழும். சில சைனா ஜூவில் வந்து 30 to 35 years வரைக்கும் பாண்டாஸ் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. January 1st நான் என்ன தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான நிகழ்ச்சி மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஹிஸ்ட்ரி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டன்சஸ் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும், ஃபேக்ட்ஸ் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம். நன்றி.